மனித உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா உடல்ல எந்தவித நோயுமே இருக்கக்கூடாது. அப்பப்போ நம்ம உடலை சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சுத்திகரிக்கிற வேலை நம்ம உடல்ல கிட்னி மட்டும்தான் பண்ணுது. ஸோ அந்த கிட்னி எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புற வேலையை கிட்னி மட்டும்தான் பண்ணுது. வயசு வித்தியாசம் இல்லாம 100ல் 80 பேர் கிட்னில கல் பிரச்சனையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சர்ஜரி மூலியமா கிட்னி கல்லை ரிமூவ் பண்ணாலும் அது திருப்பி வந்துகிட்டே இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆயுர்வேதிக் ஹோம் ரெமடியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சிம்பிளா கிட்னில இருக்கிற கல்லை வெளியில அனுப்பிடலாம். இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது பப்பாளி. நிறைய பேருக்கு பப்பாளிய பத்தி தெரியும், ஆனா பப்பாளி விதையோட உபயோகங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. கிட்னில கல், கிட்னி இன்ஃபெக்ஷன் வர்றப்போ இந்த பப்பாளியோட விதைகள் ரொம்ப அற்புதமா வேலை பண்ணுது. இதுக்காக ஒரு பப்பாளியை எடுத்துக்கோங்க. அதை சுத்தமா கழுவிட்டு 2ஆ கட் பண்ணிக்கோங்க. பப்பாளி விதைய ஒரு சின்ன பவுல்ல எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பப்பாளி விதைகளை எடுத்துக்கோங்க. இந்த விதைகளை மிக்ஸி ஜார்ல போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி பேஸ்டா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காமிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம சேர்க்க போற இன்னொரு பொருள் என்னன்னா எலுமிச்சை சாறு. ஒரு அரை பழம் லெமன் ஜூஸை எடுத்துக்கிட்டு இந்த ரெமடியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சையில இருக்கிற விட்டமின் சி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கிருமிகளை வெளியில அனுப்புறதோட கிட்னில இருக்கிற கல்லை வெளியில அனுப்புறதுக்கும் ரொம்ப உபயோகப்படுது. டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்க டேஸ்டுக்காக இதோட 1 ஸ்பூன் தேனையும் கலந்துக்கலாம். பாத்தீங்க இல்லையா, நம்ம ட்ரிங்க் ரெடி ஆயிருச்சு. இந்த ட்ரிங்கை நீங்க எந்த நேரத்துல எடுத்துக்கிடணும்னா காலையில வெறும் வயிற்றுல பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெறும் 2ல இருந்து 3 நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்றப்பவே உங்க கிட்னில இருக்கிற கல் மெல்ல கரைய ஆரம்பிக்கும். உங்க கிட்னில இருக்கிற கல் 5 mmக்கும் கீழே இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 1 தடவை குடிச்சாலே போதும். கிட்னில கல் 5 mmக்கும் மேல, அதாவது பெருசா இருந்ததுன்னா இந்த ட்ரிங்கை ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கணும். காலையில 1 தடவை, நைட் 1 தடவைன்னு. இந்த மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு இந்த ட்ரிங்கை தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ கிட்னில கல் மட்டும் கிடையாது, டயபெட்டிக்ஸ், ஹார்ட் அட்டாக், கேன்சர் இந்த மாதிரியான வியாதிகளும் பக்கத்துல கூட வராது. முக்கியமா உங்களோட ஜீரண மண்டலம் நல்லா வேலை பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின், நச்சு கிருமிகள் வெளியில போய் உங்க பாடி இன்டர்னலா நல்லா தயாராகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை நீங்க யூஸ் பண்றப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 கிளாஸ் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். எதுக்குன்னா கிட்னில இருக்கிற கல்லை கரைக்கிற வேலையை இந்த பப்பாளியோட விதைகள் பண்ணுது. அதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம கிட்னிக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி குடிக்கிறப்போ கிட்னில இருக்கிற கல் சின்னதா மாறி போயிருது. இந்த எல்லா கல்லுமே வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பாத்தீங்க இல்லையா, எவ்வளவு பயங்கரமான கல்லையும் வெளியில கொண்டு வர ஒரு சிம்பிளான ரெமடி நம்ம வீட்ல நம்ம கையால ரெடி பண்ணது. இதை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.